அல்ஹம்துலில்லாஹி வஹ்தா வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா மல்லா நபிய பாத அம்மாபாத். எமது ஃபிக்ஹ் சட்ட பாடத்தொடரில் சிலர்களது கேள்விகளுக்கு பதில் என்ற அடிப்படையில் இந்த ஆடியோவை பதிவு செய்கின்றேன். சகோதரர் ஜவுஜி ஃபஹ்மி என்பவர் கேட்டிருந்த கேள்விக்கு பதிலாக, ஹைல் அதாவது பெண்களினுடைய மாதவிடாய், நிஃபாஸ் பிள்ளை தீட்டு, ஜனாபத் குளிப்பு கடமையான சந்தர்ப்பம். இந்த நேரங்களில் குரானை தொட முடியாது, குரானை ஓதவும் முடியாது. என்றாலும் கூட இந்த சந்தர்ப்பங்களில் குரானில் வரக்கூடிய துவா என்ற நியத்துடன் ஓதிக்கொள்ள முடியும். ஆனால் குரான் என்ற நியத்தில் அதனை ஓதுவது ஹராம். அத்துடனே இந்த சந்தர்ப்பங்களில் பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுப்பதற்கு ஒரு நிர்பந்தமான நிலைமை ஏற்படும். இந்த நேரம் குரானை தொட முடியாது. ஒரு குச்சியினால் கூட குரானில் வைத்து இந்த ஹைலுடைய, நிஃபாஸுடைய, ஜனாபத்துடைய பெண் அதனை சுற்றி காட்டவும் முடியாது. மாறாக குரானுடைய ஆயத்துகளை கற்றுக் கொடுப்பதாக இருந்தால் கற்றுக் கொடுக்கும் நீயத்தில்தான் அதனை உச்சரிக்க வேண்டுமே தவிர குரானுடைய நீயத்தில் உச்சரித்து அதனை கற்றுக் கொடுக்க முடியாது. மேலும் ஆ, பா, தா, சா என்ற வகையில் குரானுடைய எழுத்துக்களை ஜனாபத்துடைய பெண்ணுக்கு, ஹைல் நிஃபாஸுடைய பெண்ணுக்கு கற்றுக் கொடுக்க முடியும். எந்த ஒன்றையும் நாம் குரானுடைய நீயத்தில் இந்த காலகட்டத்தில் செய்வோம் என்று இருந்தால் அது ஹராமாக இருக்கும். சில ஜனாபத்துடைய பெண்களுக்கு குளிக்க முடியாத ஒரு சந்தர்ப்பம் ஏற்படலாம். வைத்தியர் சொல்லியிருக்கலாம் தண்ணீரை பாவிக்க வேண்டாம் என்று. அந்த நேரத்தில் தயம்மும் செய்து கொள்ளலாம். தயம்மும் செய்தால் அவர்களுக்கு குரானை தொட முடியும், மேலும் அதனை ஓதவும் முடியும். என்றாலும் அவர்கள் குளித்து சுத்தமானது பின்னால் அவர்களுக்கு வளமையாக போலவே குரானை தொட முடியும், ஓத முடியும் என்கிறதையும் மறந்துவிடக்கூடாது. ஜஸாக்குமுல்லாஹ்.